தலைப்பு: ஒளியை மீட்ட முருகன், முருகான் ஹூ ரெஸ்டோர்ட் த லைட். காட்சி: இருள் சூழ்ந்த உலகம். மக்கள் சோகமாகவும் நம்பிக்கையற்றும் இருக்கிறார்கள். நகரங்களின் வெளிச்சம் மங்கி கிராமங்களில் ஒரு சிறு விளக்கு கூட எரியவில்லை. பின்னணியில் சோகமான இசை. கதை சொல்லி ஆழமான அமைதியான குரலில், உலகம் இருளுக்குள் மூழ்கிக் கொண்டிருந்தது. இது வெறும் மாலை நேர இருள் அல்ல. இது நம்பிக்கையின், அன்பின், மனித நேயத்தின் இருள். ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்திலும் இருந்த நல்லெண்ணத்தின் ஒளி மெல்ல மெல்ல அணைந்து கொண்டிருந்தது. சுயநலம் என்ற அரக்கனின் நிழல் பூமியை முழுமையாக மூடிக்கொண்டது. ஒரு குழந்தையின் கையில் இருந்த பொம்மை உடைந்து போகிறது. ஆனால் அதை சரி செய்ய யாருக்கும் அக்கறை இல்லை. ஒரு வயதான தாய் தன் மகனை தேடுகிறாள். அவன் அவளை பார்க்காமலேயே கடந்து செல்கிறான். காட்சிகள் மனதை உலுக்கும்படி இருக்க வேண்டும். கதை சொல்லி, அப்போது உலகின் ஒவ்வொரு மூலையிலும் ஒரு மெல்லிய அதிர்வு உணரப்பட்டது. அது போர்க்களத்தின் அதிர்வெளி அல்ல, அது ஒரு தெய்வீக வருகையின் அடையாளம். திருச்செந்தூர் கடலின் அலைகள் ஆர்ப்பரித்தன. பழனி மலையின் உச்சியில் ஒரு புது ஒளி தோன்றியது. காட்சி: பழனி மலையின் உச்சியில் சூரியன் உதிப்பதைப் போல ஒரு ஒளி தோன்றுகிறது. அந்த ஒளியில் இளமையான முகத்தோடும் புன்னகையோடும் முருகன் தோன்றுகிறார். அவர் கையில் வேல் இல்லை, ஆனால் ஒரு சிறிய தெய்வீக விளக்கு இருக்கிறது. அந்த விளக்கில் இருந்து வரும் ஒளி மிகவும் அமைதியானது, ஆனால் சக்தி வாய்ந்தது. கதை சொல்லி, முருகன் தன் மயில் மீது அமர்ந்து இருள் சூழ்ந்த உலகத்தை நோக்கி பறக்கத் தொடங்கினார். அவர் வீரமாக போர் செய்ய வரவில்லை, மாறாக ஒரு நம்பிக்கையின் விதையை விதைக்க வந்தார். அவர் கையில் இருந்த விளக்கிலிருந்து ஒரு சிறு தீப்பொறி பறந்து ஒரு குழந்தையின் கையில் ஒட்டி கொண்டது. காட்சி: அந்த குழந்தை தன் கையில் ஒட்டிய ஒளியை வியப்புடன் பார்க்கிறது. அந்த ஒளியின் மூலம் தன் அருகில் இருந்த வயதான தாயின் சோகமான முகத்தை பார்க்கிறது. உடனே அந்த குழந்தை தான் உடைந்த பொம்மையை சரி செய்து அந்த வயதான தாயிடம் கொடுத்து அவள் முகத்தில் ஒரு புன்னகையை வரவழைக்கிறது. அந்த குழந்தையின் உள்ளத்தில் ஒளி பரவுகிறது. கதை சொல்லி, அந்த ஒரு சிறு செயல் ஒரு சங்கிலித் தொடர் போல பரவியது. ஒரு சிறு உதவி, ஒரு சிறு புன்னகை, ஒரு சிறு மன்னிப்பு, இவை அனைத்தும் இருளை மெல்ல மெல்ல விரட்டத் தொடங்கின. முருகனின் தெய்வீக விளக்கில் இருந்து வந்த ஒளி மனிதர்களின் உள்ளத்தில் இருந்த ஒளியை மீண்டும் தூண்டியது. உலகம் மீண்டும் ஒளியையும் அன்பையும் நம்பிக்கையையும் பெற்றது. காட்சி: உலகம் மீண்டும் பிரகாசமாகிறது. மக்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்கிறார்கள், உதவி செய்கிறார்கள். குழந்தைகளும் பெரியவர்களும் சிரித்து மகிழ்கிறார்கள். பின்னணியில் மகிழ்ச்சியான எழுச்சியூட்டும் இசை. கதை சொல்லி, முருகன் என்றென்றும் நமக்கு கற்றுத்தரும் பாடம் இதுதான். நம்மிடம் இருக்கும் அன்பும் கருணையும் நம்பிக்கையும் தான் உலகின் மிகப்பெரிய சக்தி. அதை நாம் அணையாமல் பாதுகாத்தால் எந்த இருளும் நம்மை நெருங்காது. ஊக்கமளிக்கும் முடிவுரை, மோட்டிவேட்டிங் கன்க்ளூஷன். வீடியோவின் முடிவில் கேமரா நேராக உங்களை காட்டுகிறது. உங்கள் முகம் புன்னகையோடும்